இன்னைக்கு வந்து ஒரு லாங் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இதால் வந்து என் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஃபுல் வீடியோவே நான் போடுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் பாருங்கள். ஆக்சுவலாக எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்குகிற எல்லா பொருளுக்குமே வந்து வாரண்ட்டி நம்ம கேட்போம். நல்ல பிராண்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 1 இயராவது அட்லீஸ்ட் வாரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த தான் நம்ம போய் வாங்க போவோம். பட் நம்மளோட உயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரண்ட்டியே கிடையாது. அது வயிற்றில் இருக்கும்போதும் சரி, வெளியே வந்து பெருசானாலும் சரி, வாரண்ட்டின்றதே ஒன்றுமே இல்லாத ஒரு லைஃப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நார்மலாக எல்லாருமே பார்க்குற ஒரு தலைவலி தான். எல்லாருக்குமே இந்த தலைவலி இருக்கும். தலைவலின்னு வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தைலம் தேய்ப்போம். அது மீறி போனால் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்குவோம். அது மீறி போனோம்னா நம்ம வந்து கண் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி ஐ செக்கப் பண்ணுவோம். அவ்வளோதான் நமக்கு தெரியும் தலைவலி அப்படின்னா. பட் தலைவலியால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் அண்ணனோட ஒய்ஃபு. ஆக்சுவலாக இது நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் ஏன் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள பல பேர் வந்து நம்மளோட உயிர் மேலே வந்து ரொம்ப அக்கறை இல்லாமல் இருப்போம். அதாவது நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படியே தான் நம்ம இருப்போம். முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைலத்தையும் மெடிக்கல் ஷாப்பையும் தான் தேடி ஓடுவோம். பட் நம்ம பசங்களுக்கு ஒரு சின்ன தலைவலினா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோம். பட் நமக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான். நானும் அப்படி தான் பண்ணுவேன். பட் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் அதுவும் பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவிலே சொல்கிறேன். எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு ஆக்சுவலாக எங்கள் அண்ணா அவங்க வந்து முஸ்லீம். எங்கள் அண்ணா வந்து முஸ்லீமு. அவங்க வந்து மெக்காவுக்கு போயிருந்தாங்க. இந்த ரம்ஜானுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தாங்க. ஸோ இந்த ரம்ஜான் முடிகிற வரையும் அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. ரம்ஜான் முடிஞ்சும் ஒரு 5 டேஸ் கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட 15 நாள் வந்து நோன்பு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லைட்டாக அப்பப்போ தலைவலி வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிவியராக வந்திருக்காதுன்னு தோணுது. ஸோ அவங்க சிவியராக வந்திருந்தால் அவங்களால நோன்பு இருந்திருக்கவே முடியாது. அவங்களுக்கு சிவியர் வராததுனால அவங்க தைலம் தேய்ச்சி மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்கி இப்படியே போட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்களுக்கு, அதாவது இந்த ரம்ஜான் ரீசனுக்குள்ளே சொல்கிறேன், அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக வலிக்க ஆரம்பித்து அவங்க மயங்கி விழுந்துட்டுருக்காங்க. ஸோ உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போனதில் அவங்களுக்கு வந்து பிரெயின் ஃபீவர் அப்படின்னிட்ருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்கும். இது வந்து யாராவது ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் நியூஸாக தான் இருந்தது. ஏன் இது இவங்களுக்கு வந்தது அப்படின்னு தான் தெரியவே இல்லை. நார்மல் தலைவலின்னு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எந்த சிம்டம்ஸுமே அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால கூட்டிகிட்டு போகும்போதே ரொம்ப ஹெவியாக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப லாஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மாதிரி டைமில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஒரு 2 நாள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. திருப்பி மறுபடியுமே ரொம்ப ஹெவியாக வலி வந்திருக்கு. மயக்கமாக அந்த மாதிரி வந்ததுனால திருப்பி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கும்போது அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு யூரினரி அந்த டியூபெல்லாம் போடும்போது இவங்க அதெல்லாம் பிச்சு போட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி போட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகாமல் ரொம்ப பேச்சு எல்லாமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஆகிட்டுருக்கு. ஸோ அதை மீறி நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு கூட்டிகிட்டு வரும்போதே வந்து அவங்களோட பேச்சு எல்லாமே ஸ்டாப் ஆகி கை கால் மட்டும் அசைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அங்கே வரும்போதே சொல்லியிருக்காங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இதாகும்னு தெரியல,
ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜாக இருக்குது, பார்ப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவங்க கோமா ஸ்டேஜும் போயிட்டாங்க. ஸோ கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. இனி வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எதுவுமே செட் ஆகாது. அவங்க கண் முழிச்சு இல்லை ஏதாவது ஒரு அசைவு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். மேபி அசைவு தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள வந்து காப்பாற்றுறது நான் வந்து ஒரு 50% சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கோமா ஸ்டேஜ் போயுமே வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுந்துப்பாங்க தான் அப்படின்னு நினச்சோம். சரி எப்படியோ 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 1 மாதமோ இல்லை 10 நாளோ எப்படியோ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து எழுந்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. கடவுள் இதுக்காக தான் அவங்களுக்கு பெண் குழந்தை தரலையோ அப்படின்னு நினைக்கிறேன். பெண் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. மேபி கடவுள் அவங்களுக்கு பசங்களாக கொடுத்துட்டாங்க. அவங்களும் கஷ்டம்தான் பாவம். சின்ன பசங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க. யார் என்ன பாசமாக பார்த்தாலும் அம்மா பார்க்குற மாதிரி யாருக்குமே வராது. ஸோ அந்த குழந்தைங்க இருக்கும்போது அவங்க இத்தனை நாள் நோன்பு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மெக்காவுக்கு போய் அங்கே எவ்வளோ சுத்தமாக இருந்திருப்பாங்க. இதுக்காவது அட்லீஸ்ட் அவங்களால காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்திருந்தாலும் அவங்கள வந்து அந்த கோமா ஸ்டேஜ்லேயாவது வச்சுருந்துருக்கலாம். பட் அது கூட பண்ணாமல் அவங்கள வந்து கூட்டிக்கிட்டாரு. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தலைவலி, ஜுரம் இதெல்லாமே நம்ம பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே வந்து ப்ளீஸ் எல்லோரும் பாருங்கள். குழந்தைங்கள நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோம், ஹஸ்பண்டை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோம், நம்மளையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். எனக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே ஒரு 10 நாளாகவே வந்து எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக அது மாதிரிலாம் இருந்தது. நான் நார்மலாக சுகர் சிரப்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அது மாதிரி தான் போட்டு குடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். எனக்கு லோ ப்ரெஷர் இருக்கும் நானே என்னை நினச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது லோ ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே இருந்தேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நமக்கு இது மாதிரி தெரியாத எதனாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சுகர் வந்து 416 இருந்தது. என்னோடய ஏஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது செம்ம ஷாக்கு. என்னடா இது நான் நினச்சே பார்க்கல, வீக்காக இருக்கேன் இல்லை லோ பிபி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். பட் வந்து எனக்கு சுகர் இருக்கும் அப்படின்ட்டு என்னால் நினைக்கவே முடியல. அதுவும் வந்து 416 இருந்தது. எனக்கு வந்து நம்பவே முடியாத ஒரு ஷாக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தாலும் 3 குழந்தை இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுலேருந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்லை, அவங்க நல்லா வர வரையும் டாக்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்க்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம அவங்கள ரொம்ப ப்ரெஷர் போட்டு பார்த்துப்போம். பட் நமக்கு எதனா ஒன்று அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடீஸ்க்கு அதுவும் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட சரி ஓரளவுக்கு தான் பார்த்துப்பாங்களே தவிர ரொம்ப ப்ரெஷர் போட்டுலாம் பார்த்துக்க மாட்டாங்க. பட் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே சொல்கிறேன். நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம 1000 சொல்லலாம், நம்ம இல்லைனாலும் நம்ம பசங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்களுக்குன்ட்டு ஒரு லைஃப் வர வரைக்கும் அம்மா வந்து கண்டிப்பாக இருக்கணும். அம்மா அப்பா 2 பேருமே கண்டிப்பாக கூட இருக்கணும். அப்பா போனாலும் சரி அம்மா போனாலும் சரி அது பெரிய இழப்பு. எல்லாருமே வந்து அவங்கள ஃபேமிலி எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்களும் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ப்ளீஸ் நான் இதை போட்டதே வந்து அவேர்னஸ்ஸாக இருக்கணும். எப்படியும் நம்ம போகிறோம், யாருமே வந்து இங்கேயே இருப்போம்னு எந்த இதுவுமே கிடையாது. பட் நம்ம குழந்தைங்கள நம்மள இருக்க குழந்தைங்களுக்காக நம்ம அவேர்னஸ்